தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தற்போது மெட்ரோ ரயில் சேவை இயங்காது என தெரிவித்திருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையை பொறுத்தவரையிலுமே அதிகப்படியான பயணிகள் சிரமமின்றி பயணிக்கக்கூடிய சேவையாக மெட்ரோ ரயில் சேவை என்பது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய அந்த வழித்தடத்தில் ஏற்பட்ட பராமரிப்பு பணிகள் காரணமாகவும் காலை முதலில் இருந்தே அந்த கோளாறு என்பது ஏற்பட்டதினால் அதனை சரி செய்யக்கூடிய பணியில் தொழில் வல்லுநர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தற்போது இந்த மெட்ரோ ரயில் நிறுவனம் ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக எம்ஜிஆர் சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து விமான நிலையம் மூலமாக 2 வழித்தடத்தில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக கிரீன் லைன் மற்றும் ப்ளூ லைன் என்ற 2 வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருவதில் கிரீன் வழித்தடத்தில் செல்லக்கூடியவர்கள் அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இறங்கி பயணிகள் அங்கிருந்து மாறி செல்லலாம் என்ற ஒரு அறிவிப்பு என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ப்ளூ லைன் வழியாக விம்கோ நகர் டிப்போவிலிருந்து அந்த விமான நிலையம் வரை இயக்கக்கூடிய அந்த ரயில் சேவை என்பது தொடர்ச்சியாக செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரை இயக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் புதன்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இதன் தொடர்ச்சியாக இந்த மெட்ரோ சென்னை சென்ட்ரலில் இருந்து விமான நிலையம் வரை பயணிக்கக்கூடிய கோயம்பேடு, நேரு பூங்கா உள்ளிட்ட வழித்தடத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் ஆலந்தூர் அறிஞர் அண்ணா மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து மாறி செல்லலாம் என்ற அறிவுறுப்பு பற்றியும், அதே போல விரைவில் இந்த பணி என்பது முடிக்கப்பட்டு இயல்பாக மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் மெட்ரோ ரயில் நிறுவனம் தற்போது தகவல் வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.